ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரதாப். இந்த பதிவில் இங்கிலீஷில் 12 ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த 12 ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எப்பயுமே இந்த பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் அப்படிங்கிற இந்த 3 டென்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். அந்த 3 டென்ஸுமே இந்த மாதிரி சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிற ஃபார்மேட்டில் பிரியும். இங்கே இந்த டேபிளில் கொடுத்துருக்கிற இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த டேபிளில் கொடுத்துருக்க இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் இங்கிலீஷில் இருக்க சென்டென்ஸை பிரிக்க முடியும். அப்படி பிரிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக எழுத முடியும், படிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இங்கிலீஷில் 3 டென்சஸ் இருக்குது. ஒன்று ப்ரெசண்ட், ரெண்டாவது பாஸ்ட், மூணாவது ஃப்யூச்சர். இங்கிலீஷில் மட்டும் இல்லைங்க, எல்லா லாங்குவேஜ்லேயுமே நமக்கு 3 டென்சஸ் இருக்கும். அதாவது ப்ரெசண்ட் அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். பாஸ்ட்னா கடந்த காலம், ஃப்யூச்சர்னா எதிர்காலம். இப்போது இதில் சிம்பிள் ப்ரெசண்ட் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, சப்ஜெக்ட் இருக்கும், அந்த சென்டென்ஸில் ஒரு நார்மலான வேர்ப், ஆக்ஷன் வேர்ப் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதாவது இந்த வேர்ப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்பயுமே சாதாரணமாக யூஸ் பண்ணுற வேர்பாக இருக்கும். அதாவது ஈட், வாக், டாக் அப்படிங்கிற நார்மலான வேர்ப் அந்த சென்டென்ஸில் இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ்க்கு பேர் சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பாஸ்ட் இருந்ததுன்னா, அந்த வேர்பில் பாஸ்ட் இருந்ததுன்னா அப்போது அந்த சென்டென்ஸ்க்கு பேர் சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த வேர்ப் V2 அப்படிங்கிற வேர்ப் பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். அதாவது ஏட், வாக்ட், டாக்ட் அப்படிங்கிற மாதிரி வேர்போட செகண்ட் ஃபார்மில் இருக்கும். இதுவே வேர்ப் வந்து ஃப்யூச்சரில் இருந்ததுன்னா, எப்படி வேர்ப் ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படின்னா, ஒரு வேர்ப் நம்ம சொன்னோம் இல்லையா, ஈட்டுங்கிறது நார்மலான V1 டைப் ஆஃப் வேர்பு. அது கூட வில், ஷெல் இப்படி ஏதாவது ஒரு ஆக்சிலரி வேர்ப் இருந்ததுன்னா, ஆக்சிலரி வேர்பும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃப்யூச்சரில் 2 தான் இருக்குது. வில், ஷெல் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் தான் இருக்குது ஃப்யூச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இந்த வேர்ப் கூட, நார்மலான வேர்ப் கூட, V1 ஃபார்மேட்டான வேர்ப் கூட வில் வந்ததுன்னா அதுக்கு பேர் ஃப்யூச்சர் சென்டென்ஸ். ஸோ சிம்பிள் ஃப்யூச்சர் சென்டென்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சப்ஜெக்ட் இருக்கணும், வில் இருக்கணும், வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்மேட் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ இதை வச்சு உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் இது சிம்பிள் ஃப்யூச்சர் சென்டென்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சென்டென்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸோ இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் சென்டென்ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் அந்த ஒரு ஆக்ஷன் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிருக்கும், அது கண்டினியூ ஆகிட்டுருக்கும். அதுக்கு பேர் கண்டினியூஸ் சென்டென்சஸ்னு சொல்லுவோம். இதுவும் 3 டைப்பில் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எப்பயுமே வேர்ப் பார்த்திங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் வரும். இந்த ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்தால் அதுக்கு பேர் ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது ஐஎன்ஜி ஃபார்மில் வருது அப்படின்னா அதுக்கு பேர் ஜெரண்ட் ஃபார்மேட். இந்த வேர்ப் பார்த்திங்கன்னா ஜெரண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஈட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், அது கூட ஐஎன்ஜி சேர்த்திங்கன்னா ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப். கண்டிப்பாக இந்த ஆக்சிலரி வேர்போடு தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ சப்ஜெக்ட் இருக்கும், அது கூட வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், ப்ளஸ் இந்த ஆக்சிலரி வேர்பில் ஏதாவது ஒன்று ஆம், மீஸ், ஆர் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்சஸ். அதுக்கடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கும், ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் இருக்கணும். கண்டிப்பாக அந்த வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மேட்லேயும், அதாவது ஈட்டுங்கிற நார்மல் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து ஈட்டிங் ஆகும். அதுக்கு பேர் ஜெரண்ட். இந்த ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்க வேர்ப் ப்ளஸ் வாஸ் வேருங்கிற ஆக்சிலரி வேர்ப் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் சென்டென்ஸ். இதில் வேர்போட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா வி ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது ஜெரண்ட் இருக்கும், அதுக்கு முன்னால் வில் பி ஆர் ஷல் பி அப்படிங்கிற ஃப்யூச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற 2 ஆக்சிலரி வேர்ப் இருக்கும். வில் பி ஆர் ஷல் பி ஈட்டிங், ஐ ஷல் பி ஈட்டிங் டுமாரோ. இப்போ சொன்ன அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் சென்டென்ஸ். ஸோ கண்டினியூஸில் எப்பயுமே கண்டிப்பாக வேர்ப் கூட ஐஎன்ஜி இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பர்ஃபெக்ட் சென்டென்ஸ். இந்த பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் எப்பயுமே ஒரு சென்டென்ஸாக வராது, 2 சென்டென்ஸாக வரும். அதாவது ஏற்கனவே முடிஞ்ச ஒரு சென்டென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா சிம்பிள் ஃப்யூச்சராக இருக்கலாம். இது கூட சேர்ந்து இந்த பர்ஃபெக்ட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ்லாம் வரும். அப்படி வரும்போது அந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர்லாம் நம்ம செக்ரிகேட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா கண்டிப்பாக சென்டென்ஸோட ஃபார்முலா இப்படி தான் இருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட சென்டென்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கும். verb 3 கூட கண்டிப்பாக have hasங்கிற அந்த ஹெல்பிங் verb இருக்கணும். verb 3ங்கிறது இப்போ ஈட்டுன்னு சொல்கிறோம், verb 3ல் பார்த்தீங்கன்னா ஈட்டன்னு இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்மேட் இருக்கும், ப்ளஸ் have has அப்படிங்கிற ஃபார்மேட் இருக்கும். இது கண்டிப்பாக இன்னொரு சிம்பிள் ப்ரெசன்ட் கூடியோ சிம்பிள் பாஸ்ட் கூடியோ தான் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே ஃபார்மேஷன் வரும். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்த்தீங்கன்னா V3 இருக்கும், ப்ளஸ் had இருக்கும், ப்ளஸ் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதே மாதிரி ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக V3 verb 3 இருக்கும், will have அப்படிங்கிற ஃப்யூச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஆக்சிலரி verb இருக்கும், ஆப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் அதே மாதிரி ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நமக்கு ஃபார்மேஷன் ஆகும். கூடவே நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த சென்டென்ஸ் தனியாக வராது, இந்த சென்டென்ஸ் கூட இன்னொரு சிம்பிள் ப்ரெசண்ட்டோ பாஸ்ட்டோ ஃப்யூச்சரோ இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் சென்டென்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸில் எப்பயுமே ஜெரண்ட் இருக்கும், அதாவது verb ப்ளஸ் ing ஃபார்மேட்டில் இருக்கும். அதுக்கடுத்தது have been அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி verb இருக்கணும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கணும், ப்ளஸ் நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட்லேயோ இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயோ ஒரு சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் கூட ஆட் பண்ணி வரும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நமக்கு verb வந்து ஜெரண்டில் இருக்கும், V ப்ளஸ் ing, had been அப்படிங்கிற இந்த பாஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஹெல்பிங் verb இருக்கும், அண்ட் தென் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா verb ப்ளஸ் ing ஜெரண்ட் இருக்கும், will have been அப்படிங்கிற இந்த ஃப்யூச்சர் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இந்த ஆக்சிலரி verb இருக்கும், அதுக்கடுத்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்க இந்த டேபிள் ஃபார்மேட்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக எந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் ஒரு சென்டென்ஸ் இருக்குங்கிறத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.